திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திரு நேரிசை. தலம் திருப்பயற்றூர். பதிகம் 32. பாடல் 5. மூவிகை மூவர் போலும் முற்றுமா நெற்றி கண்ணார். மூவகை மூவர் போலும் முற்றுமா நெற்றி கண்ணார். நாவகை நாவர் போலும் நால்மறை ஞாலம் எல்லாம். நால்வகை நால்வர் போலும் நான்மறை ஞானம் எல்லாம். ஆவகை ஆவர் போலும் ஆவகை ஆவர் போலும் ஆதிரை நாளார் போலும். ஆவகை ஆவர் போலும் ஆதிரை நாளார் போலும். தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்ற நூனாரே. தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்ற நூனாரே. ஆவகை ஆவர் போலும் ஆதிரை நாளார் போலும். தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்ற நூனாரே. திருப்பய கூட்டனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். மூவகை 2 விதமாக இந்த பாடலில் நமக்கு அர்த்தமாகின்றது. மூவகை என்றால் இந்த ஆண் பெண் அலி ஆகிய உருவத்தை குறிப்பிடுகிறது. மற்றொன்று சுவாமி உருவம் அருவம் அருவுருவம் என்ற குலத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றார் அல்லவா. நடராஜர் பெருமான உருவமாக காட்சியளிக்கின்றார். அருவுருவம் என்று அங்கு இருக்கும் சிதம்பர ரகசியத்தில் பார்த்தீர்கள் என்றால் வில்வ உருவமாக காட்சியளிக்கின்றார். லிங்கஸ்வரூபமாக காட்சியளிக்கின்றார். அதையும் மேற்கோள் காட்டுகின்றார் இந்த பாடலின் மூலமாக. ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் 3 உருவமாக தோற்றமளிக்கும் பெருமான், அல்லது உருவம் அருவம் அருவுருவமாக காட்சியளிக்கும் பெருமான் வணங்கப்படுகின்றார். நாம் அடியார்கள் பெருமானாக வழங்கப்படுகின்றார். நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் சுவாமியை. அவரது நெற்றியில் நெற்றிக்கண் நிறைந்து காணப்படுகின்றது. சூக்குமை பைன் சந்தி மத்திமை மற்றும் வைகரி ஆகிய 4 விதமாக ஒளிகளாக இருந்து நாம் பேசுவதற்கு வழி வகுத்தவன் சிவபெருமான். பல விதமாக, அதாவது சூட்சுமை பைசந்தி மக்திமை மற்றும் வைகாரி என்னும் 4 குணங்களாக வார்த்தையாக குரலாக ஒழிக்கின்றார். 4 வகை குரலாக பேசும் தன்மையை நமக்கு எம்பெருமான் கொடுத்துள்ளார் என்று கூறுகின்றார். 4 வேதங்களாகவும் சுவாமியை விளங்குகின்றார் என்று கூறுகின்றார். மற்றும் சிவா ஆகமங்கள் ஆகியவற்றை உணர்த்தும் ஞான ரூபமாக இருக்கின்றார் சிவபெருமான் என்று கூறுகின்றார். அவர் ஆதிரை நாளாக மிகவும் உகந்தவராக இருப்பதால் ஆதிரை நாளர் என்றும் அழைப்பர் என்று அப்பர் சுவாமி கூறுகின்றார். தேவர்களுக்கு தேவராக தலைவனாகவும் எம்பெருமான் இருக்கின்றார். அத்தகைய தன்மை கொண்டவர் எங்கு இருக்கின்றார், பெருமனார் எங்கு இருக்கின்றார் என்றால் திருப்பயற்றூர் என்னும் ஊரில் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.